Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிடுங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் உங்கள்கிட்ட பேசி ஆகணும். என்ன அப்படின்னா, இதுக்கு முந்தின வீடியோ, அதாவது 473வது வீடியோ, அந்த வீடியோவில் நம்ம கேரளாவில் நடந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவுக்கு முந்தின வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அந்த வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நம்மளுடைய சேனலுடைய நெருங்கிய நண்பர். அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அதாவது அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு, நீங்கள் ஏன் இப்படி ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்ததை போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லலை, ஏன் இதை கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்காக வன்மமாட்டு கண்டிச்சிருந்தாரு. அவர்கிட்ட நான் என்னுடைய மன்னிப்புகளை கேட்டுக்கிடுறேன். என்ன அப்படின்னா, இவ்வளவு தூரம் வீடியோ பண்ணக்கூடிய எனக்கு அது மைண்டில் ஏறாமல் இருந்திருக்குமா, இல்லை நாங்கள் தான் இதை கேட்காம இருந்திருப்போமா, இதெல்லாம் நீங்கள் யோசிக்காமலே அந்த இடத்துல பேசியிருந்தீங்க. அதுக்கு நான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே லாஸ்டாட்டு சில விஷயங்கள் நடந்தது அவங்க குடும்பத்தில். அதாவது ராஜு சாய் அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு விஷயம் நடந்தது. அதை நான் அந்த இடத்துல சொல்லாமல் விட்டுட்டேன். இல்லைன்னா சொன்னா கட் பண்ணிட்டாங்களா அதுவும் தெரியலை. ஏன் அப்படின்னா, நான் நிறைய வேலைகள் போயிட்டு இருக்குது. நிறைய பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடியவங்களெல்லாம் நான் காப்பாற்றிட்டு இருக்கேன். அதுவும் அமானுஷத்துக்கிட்ட இருந்து அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால வீடியோ ரிலீஸ் ஆகும்போது நான் பார்க்கறது கிடையாது. என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ பண்ணிட்டோமா, அடுத்த வேலை இருக்குது, நான் போயிடுவேன், எடிட்டர்கிட்ட கையில் கொடுத்துருவேன், வீட்டுக்கு வந்துடும். வீட்டில் என்னுடைய மகள் கூட அதை அப்படியே எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் நடக்கும். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் அவங்க, அதாவது அந்த ராஜ் மற்றும் சாய் இதை வாக்குமூலமாட்டேன்னு சொல்லலைங்க, உண்மையிலே நடந்த விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் அவர்கிட்ட கேட்டேன், எதனால நீங்கள் இதை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்ன விஷயம், அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியாயத்தை சொன்னார். என்ன அப்படின்னா, அவர் எந்த தப்பும் பண்ணலை. அதாவது நம்மளுடைய சாய் எந்த தப்புமே பண்ணலை, ராஜு தான் பண்ணியிருந்தாரு. ராஜு பண்ண தப்பு அது ஒரு மிகப்பெரிய தப்பு தான். அதாவது சாந்தியை அடித்து அவர் இது பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 வருட காலத்தில், அதாவது அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி 1 வருட காலத்தில் அவர் நிம்மதியாகவே வாழலைங்க. இந்த ராஜ் அப்படிங்கிறவர் நிம்மதியாகவே வாழலை. அவர் ரொம்ப பைத்தியகாரன மாதிரி அடிக்கடி அதாவது அவங்க கடை தானே வச்சு நடத்திட்டு இருந்தாங்க, ஹோட்டல் தானே வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அப்படி அந்த ஹோட்டலுக்குள்ளாடியே ரொம்பவே கேவலமாக நடத்தப்பட்டார்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, அவர் தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, அவங்க அக்கா கூட அவர் சந்தோஷமான வாழ முடியலை. கிட்டத்தட்ட 1 வருட காலத்தில் வீட்டுக்குள்ளாடியே தூக்க மாட்டி, அதே வீட்டில் அந்த பெண் எப்படி இறந்து போனாங்களோ, அதாவது சாந்தி எப்படி இறந்தாங்களோ, அதே மாதிரி தூக்க மாட்டி இறந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த விஷயங்கள் அதாவது என்ன அப்படின்னா, இந்த இடத்த நான் அந்த வீடியோவில் சொல்லாமல் விட்டுட்டேன். அதனால எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு சில நண்பர்கள் இந்த மாதிரி நீங்கள் அதை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும், அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் வந்தது. அதுக்கு நான் ஒரு குற்றவாளியாக இருக்கிறேன் அப்படின்னு வரைக்கும் சொன்னாங்க. சரி, நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. இந்த விஷயம் அதாவது இந்த சம்பவத்தை அமானுஷ்யமாக மட்டும்தான் நான் பார்த்தேன். அந்த கிரைம்ஸ் சீரியஸை நம்ம உள்ளே கொண்டு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய சேனல் அமானுஷ்ய ரீதியான சேனல். நீங்கள் நினைக்கிறது மாதிரி ஒரு நியூஸ் சேனல் கிடையாது. அது தப்பு, நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. இது
அமானுஷ்யத்துல நடக்கப்பட்ட அந்த சம்பவங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சேனல் தான். அதை வந்து நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குடும்பத்துக்கு 4 பெண் பிள்ளைகள் ஆயிட்டாங்க. அதாவது அவங்க அக்காவுக்கு 2 பெண் குழந்தைகள், ராஜுக்கு 2 பெண் குழந்தைகள்னு சொல்லி 4 குழந்தைகள் ஆயிட்டாங்க. இந்த 4 குழந்தைகளையும் இன்னைக்கு அவங்க பெரிய லெவல்ல வளர்த்து கட்டி கொடுத்து நல்ல மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. யார்கிட்ட போய் நம்ம இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது, நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது நம்மளுடைய சாய் சைட்ல இருந்து பார்க்கும்போது அவர் எந்த தப்பும் பண்ணலை. அவருடைய அக்கா வந்து தப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி நடந்த விஷயம் அவங்க அக்காளுக்கு கூட தெரியாது. அதாவது இவர் அடித்ததுனால தான் அந்த பெண் இறந்து போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. சரி, கல்யாணம் ஆகிடுச்சு, அந்த இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் சாய் மாட்டிக்கிட்டாரு. சரி, இருந்தாலும் அந்த ஆன்மா, சாந்தியுடைய ஆன்மா சும்மா விடவே இல்லை. அவரை வந்து ரொம்ப ரண கொடூரமாக்கி அந்த பெண் எப்படி இறந்து போனாங்களோ அதே மாதிரி தற்கொலை பண்ண வச்சு அந்த இடத்துல அந்த பெண் இறந்தது மாதிரியே அவரையும் கொன்னுடுச்சு. இதுதான் அந்த சம்பவத்தோட ஒரு முழு விளக்கமான கதை. இதில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நடந்தது அமானுஷ்யமான விஷயங்கள். நம்ம அமானுஷ்யத்தை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கிரைம் ஆட்டை தான் நான் பார்க்க முடியாது. ஏன்னா என்னுடைய சேனல் கிரைம் சேனல் கிடையாது. அதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடணும். அதாவது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போ பார்த்துடலாம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தான். கிட்டத்தட்ட 2007 காலகட்டத்தில் இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம். கிட்டத்தட்ட 2007 காலகட்டத்தில் அவர் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, அப்பா அம்மா கிடையாது, சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. அப்படி இறந்ததுனால இவர் வந்து மாமனார் வீட்டை தான் தஞ்சமா பூந்து இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு அக்கா இருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய ராதாகிருஷ்ணனுடைய ஒரு 10 வயசுக்கு மூத்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவரை பெத்தெடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் அவங்க அம்மா இறந்துருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க அப்பா இவருக்கு ஒரு 2 வயசு இருக்கும்போது இறந்து போயிருக்கிறாரு. அதன் பிறகு இவர் வந்து அக்காவுடைய வளர்ப்பில் வளர்ந்துருக்கிறாரு. அதன் பிறகு கல்யாணமாகி அவர் வந்து மாமனார் வீட்டிலேயே செட்டில் ஆயிட்டாரு. இருக்கிறது ஒரு வீடு, அதை வந்து அக்கா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் இவங்களுடைய குடும்பம் இருக்குதுங்க. இது திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இவங்களுடைய குடும்பம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நைட்டு கிட்டத்தட்ட 11:30 மணி வரைக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டில் ஆட்டோவை போட்டுட்டு ஸ்டாண்டில் போட்டுக்கிட்டு நிற்கிறது ஒரு வழக்கங்க. இவங்களுடைய ஊரில் இருந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஆட்டோ போட்டுக்கிட்டு நிற்பாங்க. கரெக்டாக ஒரு 10:30-12 மணி வரைக்கும் நின்றுக்கிட்டு சிலவங்க போயிடுவாங்க. சிலவங்க விடிய அங்கே படுக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு ஒரு பேசஞ்சர், அதாவது ஒரு பெண், அங்கே உடம்புல வந்து அதாவது இந்த லக்கேஜ் எதுவுமே இல்லை, ஒரு ஹேண்ட்பேக் கூட இல்லை, வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி பாளையங்கோட்டை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊரை பற்றி சொல்கிறாங்க. அங்கே கொண்டு எங்களை இறக்கி விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகேம்மா வாங்கன்னு சொல்லிட்டு இவரும் வண்டி எடுக்கிறாரு. அங்கே இருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாருங்க. நேரம் வந்து சேர்றாங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு 12 மணிக்கு அந்த பெண் சொன்ன அந்த இடத்துக்கும் வர்றாங்க. அப்படி அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருடைய என்ட்ரன்ஸுங்க. அதாவது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் போகணும். அதாவது அந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கம் ரோடுகள் இப்படி பிரிஞ்சு போகுதுங்க. இந்த சைடில் இருக்கக்கூடிய ரோடு வழியாக போனால் ஊருக்குள்ள போயிடலாம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரோடு வந்து வேற ஏதோ ஒரு ஊருக்கெல்லாம் போய் வெளியே போகக்கூடிய ஒரு ரோடு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா அந்த பெண் அந்த ஜங்ஷன் வந்த உடனே இதுல நிப்பாட்டுங்க அண்ணே அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுடைய ராதாகிருஷ்ணனும் வண்டியை நிப்பாட்டிடுறாரு. வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவ்வளவு ரூபான்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த பெண் அதுக்கு மேலே ஒரு 50 ரூபா கொடுத்து, மிட் நைட்ல வண்டி ஓட்டுறீங்க, இதை வச்சுக்குங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லிடுறாங்க. சரிம்மா, நீ இந்த பக்கம் வழி இருக்குது, அதாவது இந்த பக்கம் ஊருக்குள்ளே போகக்கூடிய வழி இருக்குது, நீ ஏமா இந்த பக்கம் போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, என்னுடைய வீடு இந்த பக்கம் தான் இருக்குது, நான் இந்த காட்டு வழியாக போனேன்னா அந்த பக்கத்தில் என்னுடைய அப்பா இல்லைனா அண்ணன் 2 பேரில் யாராவது ஒரு ஆள் அங்கே நிற்பாங்க அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அந்த பெண் சொல்லிக்கிட்டு வேக வேகமாக நடக்கிறாங்க. ஆனால் அந்த இடம் வந்து சுத்தமாக கருவேல காடுங்க. அந்த காட்டுக்குள்ளே அந்த பெண் இறங்கி போகிறாங்க. ஒரு டார்ச் லைட்டோ ஒரு தீப்பந்தமோ எதுவுமே இல்லை. இவர் அப்படி யோசிக்கிறார், வண்டி எடுக்கல. இவர் அப்படி பார்த்துக்கிட்டு, என்னடா இந்த பொண்ணு இவ்வளவு தைரியமா இந்த காட்டுக்குள்ள போகுதே, சரி அதுக்கு பழக்கப்பட்ட ஏரியாவா இருக்கும், அதனாலதான் இவ்வளவு தைரியமா போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் வண்டி எடுத்துட்டு விருட்டுன்னு அதாவது வண்டியை திருப்பும் போதே அந்த இடத்துல வந்து பவர் கட் ஆகுது. அந்த இடத்துல லைட்டு கம்ப்ளீட்டா ஆஃப் ஆகுது. சரி, என்னடா பவர் வேற கட் ஆயிடுச்சு, இந்த இருட்டுக்குள்ள அந்த பொண்ணு போகுது. இவர் விருட்டுன்னு வண்டி எடுத்துட்டு வந்துடுறாருங்க. கிட்டத்தட்ட 4 நாளைக்கு பிறகு அதே பெண் அதே ஸ்டாண்ட்ல இவரை வந்து கூப்பிடுதுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவருக்கு புரிஞ்சிருது இது அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா உங்க வீடு இந்த மாதிரி காட்டுக்குள்ள எப்படிமா நீ போற அப்படி இப்படின்னு சொல்லி இவர்
பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ வரைக்கும் அந்த பெண்ணுகிட்ட பேர் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவே இல்லைங்க. சரின்னு சொல்லி அதே மாதிரி கிட்டத்தட்ட 12 மணிக்கு அந்த இடத்துக்கு ஆட்டோவும் போய் சேருது. அந்த பெண் இறங்குறாங்க. இறங்கி இவர் கையில அன்னைக்கு கொடுத்தது மாதிரியே காசை கொடுத்துட்டு அந்த பெண் சரட்டுன்னு உள்ள போயிடுறாங்க. மறுபடியும் இவர் ஆட்டோவை திருப்பிட்டு இவர் வந்துடுறாரு. கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 30 வயசு மதிக்க இருக்கக்கூடிய ஒரு அழகான பொண்ணுங்க. இவருக்கு என்ன டவுட்னு, இந்த பொண்ணு ஒரு தப்பான பொண்ணா இருக்குமோ, நள்ளிரவு நேரத்துல இந்த மாதிரி வந்து இறங்குது, அது 4 நாளைக்கு ஒருக்கா வருது அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஆட்டோ கிளப்பி விடுறாரு. அவரும் வீட்டுக்கும் போயிடுறாரு. மறுபடியும் ஒரு 4 நாளைக்கு பிறகு அந்த பெண் வர்றாங்க. அன்னைக்கு ஒரு நிறைஞ்ச அமாவாசை. அப்படி அந்த நிறைஞ்ச அமாவாசை கரெக்டா அவரு அந்த இடத்துக்கு வர்றாரு. வரும்போதே பவர் ஆஃப் ஆகுது. அதாவது அந்த இடத்துல உள்ள லைட் எல்லாம் அணைஞ்சிருக்கு. அணைஞ்ச உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி அந்த பெண் வந்து இந்த இருட்டுக்குள்ள எப்படி போறாங்கன்னே தெரியலையே, ஏமா நீ நில்லு, நான் வந்து டார்ச் லைட்டை எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல இருக்கக்கூடிய ஒரு டார்ச் லைட்டை எடுக்கிறாரு. இவர் கையில மொபைல் இருக்குங்க, சின்ன மொபைல் வச்சிருக்கிறாரு. அதை அடிச்சுட்டு நான் வர்றேம்மா அப்படின்னு சொன்னா அந்த பெண் ஒரே வார்த்தையில நிப்பாட்டுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த எல்லையை தாண்டி நீங்க உள்ள வராதீங்க, நாளைக்கு என்ன தப்பா பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லுதுங்க. இருந்தாலும் அந்த இடத்துல இவருக்கு என்னன்னா, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம், ஏன்னா யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஒரு கெட்ட பேர் ஆயிடும் இல்லையா. சரிம்மா, நான் இங்க இருந்தே டார்ச் லைட்டை அடிச்சு பிடிக்கிறேன், ஏன்னா பயங்கர இருட்டா இருக்குது, அது காடு வேற, ஒத்தேடி பாதை, நீ எப்படிதான் போறனே தெரியலம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவர் டார்ச் லைட்டை அப்படியே அடிச்சு பிடிக்கிறாரு. அப்படி அடிச்சு பிடிச்சி பாக்குறாரு. அந்த பெண் அப்படியே போய் 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 கொஞ்சம் தூரத்துல அந்த பொண்ணு காணாமலே போயிடுது. என்னடா இது, பொண்ணு காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடம் வந்து ஆல்ரெடி பவர் கட்டா இருக்கிறதுனால ஃபுல்லா இருட்டா இருக்குது இல்லையா. வண்டியில ஏறி உட்கார்றாரு. அந்த பொண்ணு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வண்டியில ஏறி உட்கார்றாரு. உட்கார்ந்து அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு நமக்கு எத்தனை செகண்ட் ஆகும், ஒரு 10 செகண்ட். அந்த 10 செகண்ட்ல அவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்ட் இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க. அந்த காட்டுக்குள்ள இருந்து அந்த பெண் கதறக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. டப்புன்னு இவர் வண்டி ஆஃப் பண்ணிடுறாரு. ஆஃப் பண்ணிட்டு டார்ச் லைட்டை எடுத்தவாறு அந்த பெண் சொன்ன அந்த எல்கையை தாண்டி அவர் உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. ஓடுறாரு வேகமாட்டு. என்னடா, அந்த பெண்ணுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் கேட்குதுங்க. அவர் அந்த ஒத்தேடி பாதையை பிடிச்சிக்கிட்டு வேகமா ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. கிட்ட நெருங்கி போயிடுறாரு. அங்க போய் பார்க்கும்போது ஃபுல்லாவே காடா இருக்குது. அங்க யாருமே இருந்ததுக்கான ஒரு அடையாளம் கூட இல்லைங்க. என்னடா இது, ஃபுல்லா காடா இருக்குது, இதுக்கு அந்த சைட்ல வழியே இல்லை. அந்த ஒத்தடி பாதை கரெக்டா சொல்ல போனா ஒரு 300 மீட்டர் தூரம் போய் அப்படியே நின்றுதுங்க. சுத்தி முத்தி டார்ச் லைட்டை அடிச்சு பாக்குறாரு. ஆனாலும் அங்க யாரும் இருந்த மாதிரி தெரியல. இந்த பெண்ணுடைய சத்தம் அந்த காட்டை தாண்டி அந்த பக்கம் கேட்குதுங்க. இவர் கொஞ்சம் இந்த சைடு போனாலும் காடு, இந்த சைடு போனாலும் காடு, 2 பக்கமும் காடு, எதிர்த்தாப்புல அந்த வழி முடிஞ்சு அப்படி இருக்குது. இது என்னடா பண்றது, கடவுளே, இது எங்க கொண்டு இந்த பொண்ணு போச்சுது அப்படி இப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல பதட்டம் ஆகுறாரு. நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் நேர என்ன பண்றாருன்னா, வேகமா ஆட்டோவை பார்த்து வர்றாருங்க. அப்படி ஆட்டோவை பார்த்து வரும்போது ஒரு சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு வயசான நபர் வந்து அந்த 3 முக்கு ஜங்ஷன் சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு திண்டு மாதிரி இருக்குமா, அந்த திண்டுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. பீடியை அடிச்சுட்டே இருக்கிறாரு. பீடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இழுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இதை பார்த்த உடனே, ஐயா ஐயா நீங்க யார் ஐயா இதுல இருக்கிறீங்க, இப்படி ஒரு பொண்ணு இறங்கி போச்சுது, இந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுறாருங்க அந்த பெரியவர்கிட்ட. பெரியவர் அப்படியே சிரிச்சவர், நீ யாருப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அது நான் ஆட்டோ டிரைவர் அப்படின்னு. வந்த வேலை முடிஞ்சதுன்னா இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிறாரு. இவருக்கு ஒன்றும் புரியல. என்னையா சொல்றீங்க அப்படின்னு. இனிமேல் அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி சவாரி கேட்டுச்சுன்னா நீ இந்த ஏரியாக்குள்ள வராத அப்படின்னு சொல்றாரு. சரி, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல விசாரிக்கிறாரு அந்த பெரியவர்கிட்ட. அந்த இடத்துல அந்த பெரியவர் சொன்னதை கேட்டு அரண்டு போயிடுறாருங்க நம்மளுடைய ராதாகிருஷ்ணன். என்ன அப்படின்னா, அந்த பெண் வந்து வேற யாரும் கிடையாதுங்க. அதாவது பிணங்களை தின்னக்கூடிய ஒரு பிசாசு. அதாவது பிணங்களை சாப்பிடக்கூடிய ஒரு பிசாசு. அது வந்திருக்கிறது சுடுகாட்டுக்கு. அதாவது அந்த பாதை இருக்கு இல்லையா, அது சுடுகாட்டுக்கு போகக்கூடிய பாதை. அந்த முள்காட்டுக்கு உள்வழியாட்டு போக முடியும். இன்னொரு பாதையும் இருக்குது இந்த சுடுகாட்டுக்கு போறதுக்கு. ஆனா இது ரோட்ல இருந்து ஷார்ட்கட்டா போகக்கூடிய ஒரு பாதைங்க. நீ கொண்டு இறக்கி விட்டியே அந்த பெண்ணு வேற யாரும் கிடையாது, ஒரு பிசாசு. அதுவும் பிணம் தின்னக்கூடிய பிசாசு. அது குழந்தைகளுடைய பிணத்தை தான் தின்னும். அது கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டர்னு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு 13 கிலோமீட்டர் தாண்டி தான் அங்க வருதான். இந்த சுடுகாட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது வண்டி ஏறி போயிடும் அப்படிங்கிற மாதிரி அது பெரியவர் சொல்றாரு. இவருக்கு அதை கேட்ட உடனே கைகாலம் நடுங்கிருச்சு. சரி பெரியவரை, நீங்க யாரு, எப்படி இதுல உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு கேட்கறாங்க.
அப்போ அந்த இடத்துல கையை நீட்டி காட்டுறாரு. அதாவது அந்த ஊருடைய என்ட்ரன்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தாண்டி போனாதாங்க ஊரே வரும். அந்த ஜங்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, எப்படி இருக்கு இல்லையா, அந்த ஜங்ஷனுக்கு உள்ளாடி கையை காட்டி அங்கே தான் நான் இருக்கிறேன், அங்கே தான் என்னுடைய சின்ன குடில் போட்டு இருக்கிறேன், நான் வந்து ஆடு மாடெல்லாம் மேய்ப்பேன், காத்துக்காக இதில் வந்து உட்கார்ந்தேன் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல அந்த பெரியவர் சொல்கிறாரு. சரி, நம்ம இன்னைக்கு நிற்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஆட்டோவை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. நேராக வீட்டுக்கே போயிடுறாருங்க. வீட்டுக்கு போனவருக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. ஐயோ, இதை நினச்சி அவர் ரொம்பவே பயப்படவும் ஆரம்பிக்கிறார். ஏதாவது பண்ணிருமோ, மறுபடியும் வருமோ அப்படி சொல்லிக்கிட்டு மறுநாள் காலையில் விடிஞ்சதுமே தன்னுடைய மாமனாரை வந்து அவர் அப்பா ஸ்தானத்தில் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால அப்பா இன்னும் கூப்பிடவும் செய்வாருங்க. அப்பா இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இந்த விஷயத்த அப்படியே சொல்கிறாரு. இந்த மாதிரி நடந்துச்சுப்பா நேற்றுக்கு நைட்டு, ஏதோ ஒரு புண்ணியத்தில் நான் தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அந்த பெரியவர் இதெல்லாம் சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தையும் எல்லாம் சொல்லி முடிச்சிடுறாரு. சரிப்பா, நீ வந்து இனிமேல் 8 மணினா ஆட்டோவை நிற்பாட்டிடு, அதை கொண்டு வந்துரு, கிடைக்கிறது போதும் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அவங்களுடைய மாமனாரும் சொல்றாருங்க. இதை கேட்டுட்டு சரி, இனிமேல் நம்ம அந்த 8 மணிக்கு மேலே அங்கே இது பண்ண வேண்டாம், ஏன்னா இந்த பொண்ணு ஒருவேளை வந்தது மறுபடியும் இங்கே கூட்டிகிட்டு வந்து நமக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கே பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த 8 மணி அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து வீட்டுக்கு போய் சிலண்டர் ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட 1.5 மாத காலம் வந்து அழகா அவர் வந்து வீட்டிலே தான் இருந்திருக்கிறாரு. ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ஏரியாவுக்கு சவாரி ஒன்று வருதுங்க. அதுவும் 8 மணிக்கு வருதுங்க. ஒரு குடும்பமே வந்து ஏறுறாங்க. ஏறி சரி நான் கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த ஏரியாவுக்கு வர்றாரு. அப்படி ஏரியாவுக்கு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 கிலோமீட்டர் தூரம் சொன்னேன் இல்லையா, அந்த ஜங்ஷன்ல இருந்து அந்த இடத்துக்கு இவர் உள்ளே போகணும். உள்ளேயும் போகிறாரு. அப்படி உள்ளே போகும்போது சைடில் வந்து ஒரு கோவில் வந்து திருவிழா நடந்துகிட்டு இருக்குங்க. அப்படி அந்த திருவிழாவையும் பார்த்துட்டு, அவருக்கு திருவிழா அப்படின்னு சொன்னால் ரொம்பவே பிடிக்கும், அதனால அதையும் பார்த்துக்கிட்டே அப்படியே போகிறாரு. அந்த குடும்பத்தை கொண்டு போய் அந்த வீட்டில் இறக்கி விட்டு அப்படி ரிட்டர்ன் வரும்போது அந்த கோவில் திருவிழா பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட், அதாவது இந்த சாமியெல்லாம் ஆடுவாங்க இல்லையா, அதை பார்த்துக்கிட்டு கிட்ட போய் நின்று ரொம்ப நேரம் அங்கேயே நிற்க ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட டைம் போனதே தெரியல. ஒரு 11:30 மணி இருக்கும். அந்த நேரத்துக்கு வாட்சை பார்க்குறாரு. வாட்சை பார்த்தா மணி வந்து 11:45. இப்போ தான் மொபைலை பார்க்குறாரு. மொபைலில் கிட்டத்தட்ட 10-15 மிஸ்டு கால் இருக்குது. யார் அடிச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃப் தான் அடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த பாட்டு சவுண்டில் வந்து எதுவுமே கேட்கல. அங்கே அந்த சாமி ஆடும்போது இந்த மேளம்லாம் அடிப்பாங்க இல்லையா, இந்த சத்தத்தில் இந்த மொபைலுடைய சத்தம் வந்து இவருக்கு கேட்கவே இல்லைங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு ஆட்டோவை ஏறுறாரு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு, எடுத்துக்கிட்டு அந்த சவுண்ட்ல இருந்து கொஞ்சம் கூட தள்ளி போய் வண்டியை நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் வேகமாக ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த ஊர்ல இருந்து அந்த வெளியே வரக்கூடிய அந்த ஜங்ஷன்ல, அதாவது ஜங்ஷன் சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னால ஒரு 1/2 கிலோமீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர் தூரம் 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் சீரியல் லைட்டு, டியூப் லைட்டு இதெல்லாம் வந்து அந்த தெருவில் வெளிச்சமாக இருக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த ஜங்ஷன் வரைக்கும் எந்த லைட்டும் கிடையாதுங்க. இந்த ஸ்ட்ரீட் லைட்டு மட்டும்தான் இருக்குது. நம்மளுடைய ராதாகிருஷ்ணனும் வேகமாக ஆட்டோ ஓட்டிட்டு வர்றாரு. கரெக்டாக அந்த ஜங்ஷன் வந்தோடனே அந்த பாட்டு சவுண்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கம்மியாகுது. கம்மியானோடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு கால் பண்ணுறாருங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு சவாரி விட வந்தேன், இந்த மாதிரி கோவிலில் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்து அங்கே நின்று லேட் ஆகிட்டு நான் வந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனையும் கட் பண்ணிடுறாரு. கரெக்டாக இவர் வண்டி விட்ட இடத்துல அதே டைம் மணி 12ங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்த்தாப்புல ஒரு ஆட்டோ வருதுங்க. அது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய இவருடைய நண்பர் தாங்க அந்த ஆட்டோவை ஓட்டிட்டு வர்றாரு. ஓட்டிட்டு வந்தவர் கரெக்டாக நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் வந்து எப்பவும் ஒரு பொண்ணை இறக்கி விட்டார் இல்லையா, ஒரு 4-5 ட்ரிப்பு, அந்த பொண்ணை தாங்க ஏற்றிட்டு வந்து அந்த இடத்துல இறக்கி விட்றாருங்க. அதை இவர் இந்த ஆட்டோவில் இருந்து பார்க்குறாரு. அந்த பொண்ணு வந்து அதே மாதிரி காசை கொடுத்துட்டு அது உள்ளே போயிடுதுங்க. ஆட்டோவை திருப்பிக்கிட்டு அப்படி வந்து நம்ம அதாவது ராதாகிருஷ்ணன்கிட்ட வந்து கேட்குறாரு, என்னடா இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா நான் ஒரு சவாரி வந்தேன், இப்படி ஆயிடுச்சு, சரி அந்த பொண்ணு உனக்கு எப்படிடா பழக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா அது நம்ம ஆட்டோவில் தான்ப்பா வந்துகிட்டு இருக்குது. 4 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா வரும். அவங்க அண்ணன் வீட்டில் இருந்து இங்கே வருது அப்படிங்கிற மாதிரிலாம் என்னெல்லாமோ கதை சொல்லியிருக்குதுங்க. இதெல்லாம் அந்த நபர் வந்து இவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குப்பா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, எவ்வளோ காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க கேட்கக்கூடிய காசுல இருந்து 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னா இவருக்கு பயங்கரமான கோவங்க. என்ன அப்படின்னா, அது ஒரு வயசான தாத்தா வந்து இது பிசாசு, பிணந்தண்ணி பிசாசு இது அப்படி இப்படின்னு சொன்னார் இல்லையா, இதை நினைச்சு அந்த வயசானவரை வந்து அவர் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு.
நல்ல ஒரு சவாரி போச்சுதப்பா, அரை நாள் ஓடக்கூடிய காசு அந்த பொண்ணு கொடுத்துட்டு போகும், இந்த காசு போச்சுதே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப மனதளவில் ரொம்ப கஷ்டப்படுறாரு அந்த இடத்துல நம்மளுடைய ராதாகிருஷ்ணன். ஆனால் அந்த நபர் ஆட்டோவை திருப்பிட்டு சரணுன்னு போயிட்டாரு. இவர் என்ன பண்றாருன்னா மறுபடியும் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்றாரு. ஆட்டோ ஸ்டார்ட் ஆகலை. இப்போ அந்த இடம் பவர் கட்ல இருக்கு, சுத்தமா கும் இருட்டில் இருக்குது. இந்த ஆட்டோவில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு டேஞ்சர் லைட்டை மட்டும் போட்டு வச்சிருக்காரு. ஃப்ரண்ட்ல உள்ள இண்டிகேட்டரை போட்டிருக்காரு. ஏன்னா ஏதாவது வண்டி வந்துன்னா தெரியணும் இல்லையா, அதுக்காக போட்டு வச்சுட்டு நிற்கிறார். ஸ்டார்ட் பண்றாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பேக் சைடு டோர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பெட்ரோல் இருக்கா அது இருக்கான்னு செக் பண்ணும்போது சுத்தமா பெட்ரோல் இல்லைங்க. இவருக்கு ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா பெட்ரோல் தீரதுக்கு வாய்ப்பே கிடையாது. கிட்டத்தட்ட இன்னும் 10-50-60 கிலோமீட்டர் ஓடினாதான் அது அந்த வண்டி ரிசர்வே ஆகும். ஆனா இப்போ என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் இல்லாம ஆட்டோ வழியில நிக்குது. இது என்னடா வழியில நிக்குது, எப்படிடா அது பெட்ரோல் தீர்ந்ததுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ ஃபோன் பண்றாரு. யாருக்கு அப்படின்னா இப்போ ஒரு நபர் அங்கிருந்து இவரை தாண்டி போனார் இல்லையா, அவருக்கு கால் பண்றாரு. அவர் போனை எடுக்கவே இல்லை. அடுத்தது ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட்டோ வந்து வழியில நின்றுடுச்சுடா, இப்படி பெட்ரோல் வேணும், வாங்கிட்டு வந்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபர் என்ன பண்றாங்க அப்படின்னா நான் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ அங்கேயே நின்னுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆட்டோ எடுத்துட்டு அந்த நபர் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த 12:10 அதாவது 12 மணிலேருந்து ஒரு 10 நிமிஷத்துல இப்ப அவர் நிக்கக்கூடிய இடத்துல அந்த சத்தம் கேக்குதுங்க. அதாவது அந்த பெண்ணுடைய அலறல் சத்தம். இதை கேட்ட உடனே இவருக்கு என்ன தோணுதுன்னா அன்னைக்கு அந்த வயசானவர் வந்து இப்படி சொன்னாரு, அன்னைக்கு இந்த மாதிரி சத்தம் வந்துச்சு. ஆனா அந்த பொண்ணு தைரியமா இறங்கி உள்ள போகுது, எப்படி போகுதுன்னே தெரியல. ஆனா அந்த பொண்ணு ரெகுலரா வந்துட்டு இருக்குது. இவன் 1.5 மாசமா எடுத்து விட்டுருக்கிறான், அவனுக்கு எதுவுமே நடக்கல. அப்ப இந்த பெரியவர் சொன்னது உண்மையா பொய்யா, இல்ல இப்ப கேட்கக்கூடிய சத்தம் உண்மையா பொய்யா, இது நமக்கு மட்டும்தான் கேக்குதா இப்படின்னு சொல்லி மனசை போட்டு குழப்ப ஆரம்பிச்சிடுறாருங்க. இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள அவருக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. சரி நம்ம வீட்டுக்கு போயிடணும் எப்படியான்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆட்டோ டிரைவருக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணி அவரும் பெட்ரோலோட அந்த இடத்துக்கு வந்துடுறாருங்க. வந்தவர் பெட்ரோலை கொடுக்குறாரு. இவர் பெட்ரோலை ஃபுல்லாக பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல பவரும் வருது. கிட்டத்தட்ட நள்ளிரவு 1 மணிக்கு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸ்டெடியாக வண்டியை ஓட்டிக்கிட்டு இவரும் வீட்டுக்கு போயிடுறாரு, அந்த நபரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. மறுநாள் காலையில் அந்த பொண்ணை கொண்டு இறக்கி விட்டார் இல்லையா ஒரு ஆட்டோ டிரைவர், அவர்கிட்ட போய் இவர் பேசுகிறாரு. டே அந்த பொண்ணை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா, என்ன ஏது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெளிவாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவர் அன்னைக்கு நைட்டு என்ன சொன்னாரோ அதே தாங்க ரிப்பீட் பண்ணி சொல்கிறாரு. இப்படி தாண்டா இது பண்ணிட்டு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அதன் பிறகு ஒரு 3 நாள் அந்த பொண்ணு அந்த பக்கமே வரல. 4ஆவது நாள் அந்த பொண்ணு வருது. இப்போ நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் அங்கே தான் நின்றுட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த பெண் ராதாகிருஷ்ணனை இதுக்கு முன்னால் பார்க்காதது மாதிரி, அதாவது இதுக்கு முன்னால் பேசாதது மாதிரியே என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நபருடைய, அதாவது அந்த இன்னொரு நபர் கொண்டு விட்டு இருக்கிறார் இல்லையா, அந்த நபருடைய ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்துருது. அவர் ஆட்டோ எடுக்கிறாரு, வேகமாக அவர் கிளம்பிடுறாரு. இதை நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சரி நமக்கு கிடைக்க வேண்டிய சவாரி எவனோ தள்ளிட்டு போறான் அப்படிங்கிறது மாதிரி விட்டுறாரு. கிட்டத்தட்ட அன்னைக்கு நைட்டு தான் அந்த ஆட்டோ டிரைவரை நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் பார்த்தது. மறுநாள் காலையில ஒரு பெரிய பூகம்பமே அவங்க ஊருக்குள்ளாடி நிலவ ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா இந்த ஆட்டோவை ஓட்டிட்டு போன நபர் அந்த இடத்துல ஆட்டோவை விட்டுருக்கிறாரு. எங்க இந்த பெண்ணை இறக்கி விட்டாங்க இல்லையா, அந்த இடத்துல விட்டுருக்கிறாரு. ஆனா நபர் எங்க போனாரு அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை கிளம்புதுங்க. கிட்டத்தட்ட அவர்கிட்ட இருக்கக்கூடிய மொபைல்ல இருந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அதாவது அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது. இப்படி பல விஷயங்களை பார்க்குறாங்க. எங்கே பார்த்தாலும் அந்த நபர் கிடைக்கிற மாதிரி தெரியலைங்க. ஆனால் அந்த தாத்தா சொன்ன விஷயம் வந்து நம்மளுடைய ராதாகிருஷ்ணனுடைய மனசுக்குள்ளே இருக்குது. ஒருவேளை அந்த பெண் அதாவது பேயா இருக்கலாமோ, இந்த மாதிரி அவனை எதாவது பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கோணத்தில் நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் யோசிக்கிறாரு. சரி எதுக்கும் நம்ம அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்க்கும்போது ஆட்டோ அங்கே தான் நிற்குதுங்க. போலீஸுக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் அந்த ஆட்டோ பக்கத்துல நிற்கிறாங்க. இந்த நபர் எங்கே போனான்னு தெரியல, ஆட்டோ அங்கே இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு நிறைய இடங்களை தேடிட்டு இருக்கிறாங்க. வேற ஏதாவது இல்லீகலாட்டி இவருக்கு ஏதாவது தொடர்புகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி கூட தேடுறாங்க. ஆனால் அந்த மாதிரி அப்பட்ட ஒரு நபர் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. ஆனால் நம்மளுடைய ராதாகிருஷ்ணனுக்கு இந்த வழிக்கு இவங்க கண்டிப்பாக உள்ளே போயிருக்கணும், ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறாருங்க. நினைச்சவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே நிற்கக்கூடிய போலீஸ்கிட்ட போய் இந்த மாதிரி நான் ஒரு அந்த இடத்துக்கு சவாரிக்கு வந்திருந்தேன், இந்த மாதிரி நடந்துச்சு, ஆனால் நான் வந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த நடந்த பழைய கதையை வந்து அப்படியே சொல்கிறாரு. இதை கேட்டோன்னு போலீஸுக்காரங்க அப்படியாப்பா அப்படியெல்லாம் இருக்குதா,
சரி எதுக்கு நம்ம உள்ள போய் செக் பண்ணலாம்னு சொல்லி அந்த ஊர்க்காரங்க அதில் ஒரு 10-20 பேர் வந்து நிற்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி விசாரிக்கும் போது உள்ள சுடுகாடு தான் இருக்குது, அங்கே வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் வந்து அன்னைக்கு நைட்டு அங்கே போகும்போது அங்கே சுடுகாடே அவர் பார்க்கலைங்க. ஃபுல்லாக காடு மட்டும் தான் பார்த்தாரு. அங்கே காடாக தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த காட்டுக்கு அந்த பக்கத்தில் வந்து சுடுகாடு இருக்குது. அதுவும் இந்த 15 வயசுக்கு கீழே இறந்து போவாங்க இல்லையா, அவங்கள ஸ்பெஷலாக புதைக்கக்கூடிய ஒரு இடமே அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன் அப்படின்னா அந்த வயசான பெரியவர் சொன்னார், அது குழந்தைகளை தின்னக்கூடிய பிசாசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா. இப்போ அந்த விஷயம் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. சரி நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது அவரும் அந்த ஊர்க்காரங்க சொன்ன மாதிரி இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கேட் ஒன்று இருக்குங்க. அதாவது இந்த கம்புகளால் செய்யப்பட்ட ஒரு கேட் இருக்குது. ஆனால் அன்னைக்கு நைட்டு நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் அங்கே போகும்போது அது மொத்தமாக காடாக தான் தெரிஞ்சதே தள்ளி அங்கே கேட்டு எதுவுமே இருந்தது அவர் பார்க்கவே இல்லை. சரின்னு சொல்லி உள்ளேயும் போயிடுறாங்க. சுடுகாட்டுக்கு உள்ளே போகிறாங்க. அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி போகிறாங்க. இப்போ அந்த கேட்டை வந்து கயர் வச்சு தான் கட்டி வச்சுருக்குறாங்க. அதில் பெரிய பூட்டுக்கிட்டலாம் ஒன்றும் போடலைங்க. அந்த கயரை அவுத்துக்கிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுடுகாட்டுக்கு உள்ளாடி எல்லாரும் போகிறாங்க. உள்ளே போக போக நிறைய இந்த குழந்தைகளுடைய பாடிகள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் தாங்க அங்கே இருக்குது. அப்படி பார்க்கும்போது அங்கே ஒரு கல்லறைக்கு மேலே நம்மளுடைய அதாவது இந்த ராதாகிருஷ்ணனுடைய நண்பரான அந்த இன்னொரு ஆட்டோ டிரைவர்னு சொன்னேன் இல்லையா, அவர் அங்கே படுத்திருக்கிறாருங்க. அவருடைய உடம்பெல்லாம் ரத்தங்கள் தெரிச்சிருக்கு. அங்கே எங்கேயாட்டு ரத்த காயமாக இருக்குது. இந்த முள் இழுத்தா இந்த மாதிரி இது உடம்புல எல்லாம் புண்ணு வரும். அந்த மாதிரி எல்லாம் பயங்கர காயத்தோட அங்கே அவர் இருக்கிறாருங்க. ஆனால் அவர் சுய நினைவே இல்லாமல் இருக்கிறாரு. பார்த்துடுறாங்க, தண்ணி தொளிச்சு தூக்குறாங்க. ஆனால் பதட்டப்படுறாரு, பயங்கரமாக அலற ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அவர் அங்கேருந்து வேக வேகமாக வெளியே தூக்கிட்டு வந்துடுறாங்க. வெளியே தூக்கிட்டு வந்து விசாரிக்கும் போது அவருக்கு எதுவுமே பேச முடியல. சரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடலாம்னு சொல்லி அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அன்னைக்கு அப்படியே விட்டுறாங்க. மறுநாள் நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் அவருடைய அந்த இதில் இருப்பாங்க இல்லையா, ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் இருப்பாங்க இல்லையா, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் சேர்ந்தாப்புல போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தாப்புல போய் பார்க்குறாங்க. பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு நம்மளுடைய ராதாகிருஷ்ணன். அங்கே என்னடா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருங்க. இப்போதான் நம்மளுடைய ராதாகிருஷ்ணன்ட்ட மட்டும்தாங்க அவர் விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் போலீஸுக்காரங்க கேட்டப்போ கூட அவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, ஒரு மாதிரி பெதாட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இப்போ வந்து அந்த விஷயத்த நம்மளுடைய ராதாகிருஷ்ணன்ட்ட சொல்கிறாருங்க. என்ன அப்படின்னா, எப்போ ஒரு பொண்ணை கொண்டு இறக்கி விடுவேன் இல்லையா, அன்னைக்கும் அதே மாதிரி தான் இறக்கி விட்டேன். இறக்கி விட்ட பொண்ணு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த எல்கையை தாண்டி நீ உள்ளே வராதுன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் அந்த பெண் ரொம்பவே அழகாக இருப்பாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, இவரை பார்த்து சிரிச்சு ரொம்பவே பேச ஆரம்பிச்சிருக்குது. அதனால இவர் அதை தப்பாக கணக்கு போட்டார். இந்த ஆட்டோ டிரைவர் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு பின்னால போய் அவள் எங்கே போகிறான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின்னாலே போயிருக்கிறாரு. அது டார்ச் லைட்டு கூட, அதாவது எதுவுமே லைட்டு கீட்டு எதுவும் யூஸ் பண்ணாமல் அந்த பொண்ணு அப்படி நடந்து போகுதோ அதுக்கு பின்னாலேயே அப்படியே போயிருக்கிறாரு. அப்படி போன இடத்துல திடீர்னு அந்த பெண் வந்து திரும்பி இவரை பார்த்து சிரிச்சிருக்குது. அப்படி சிரிக்கும்போது அந்த பெண்ணுடைய பல்லு இருக்கு பார்த்தீங்களா, வெளுன்னு கரெக்டாக பல்லு தெரிஞ்சிருக்குது. கண்கள் ரெண்டுமே சிகப்பு கலர், அதாவது சின்ன குண்டு பல்பு எரிஞ்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரியான லைட் வெளிச்சத்தோட அடியேன்னு சொல்லி சொன்னதுதான் உண்டு. இவருக்கு அப்படி அள்ளு உடவும் அந்த இடத்துல 4-5 பேர் சேர்ந்து இவரை அதாவது மல்லாக்க படுக்க வச்சு அப்படியே தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த சுடுகாட்டுக்குள்ள யாரு தூக்குறாங்கன்னு தெரியாது. அப்படியே தூக்கி அவரை கொண்டு போய் 4 பேர் இருந்து காலை 2 பேர் பிடிச்சிருக்கிறாங்க, கையை 2 பேர் பிடிச்சிருக்கிறாங்க. ஒரு மண் மேடையில வச்சு அதுக்கு மேல அந்த பெண், அதாவது இவருடைய உடம்புக்கு மேல அந்த பெண் ஏறி உட்கார்ந்துருந்து ஒரு வித்தியாசமான ஒரு சிரிப்பு சத்தத்தோட அந்த இடத்துல நகத்தை போட்டு ஊன்னு போட்டு இழுத்துருக்குது. ஆனா அது அவருக்கு அந்த டைம்ல வலிகள் எதுவுமே தெரியலையாம். ஆனா என்ன அப்படின்னா, அதனுடைய கொடூரமான முகத்தை பார்த்து அந்த இடத்துல மயக்கம் ஏற்பட்டு மயங்கியும் போயிருக்கிறாருங்க. இதை அப்படியே ஸ்டேட்மெண்டாட்டே சொல்லிடுறாரு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வச்சு. இப்போ நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் சொன்னது அதில் நிற்கக்கூடிய அவ்வளோ பேருக்கும் தெரியும். ஆட்டோ ஸ்டாண்டு ஓட்டுநர்கள் நிறைய பேர் இருந்தாங்களா, ஆட்டோ ஓட்டுநர்கள், அவங்க எல்லாருக்குமே தெரியுது. அவங்க எல்லாம் சிரிச்சிருக்கிறாங்க, என்னடா கதை விடுறா அப்படி இப்படின்னு. உண்மையிலே நடந்துச்சு, எதுக்காக நான் அங்கே சுடுகாட்டில் போய் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது சில பேர் டவுட்டோடையும், சில பேர் வந்து அது உண்மையாக இருக்கலாம், சில பேர் இதெல்லாம் போய் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு வெளியே போயிடுறாங்க. போலீஸுக்காரங்கிட்டையும் இதே கதையை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் போலீஸுக்காரங்க சும்மா அந்த காலத்தில் போய் பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னா சொல்லாடா அப்பாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை அதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு பைத்தியக்கார மாதிரி பேசி விட்டுறாங்க. இதை அந்த கேஸை ஒன்றும் ஆகலை, அப்படி விட்டுறாங்க. ஆனால் நம்மளுடைய ராதாகிருஷ்ணனுக்கு இது நன்றாகவே தெரியுது. இப்போ ஸ்டாண்டில் வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். அதாவது ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்டலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணை
கிட்டத்தட்ட ஒரு, அதாவது அவர் சொல்லுடைய கணக்கு பார்த்தா ஒரு 5 ட்ரிப்பு இதே ஸ்டாண்ட்லேருந்து எடுத்து அதே இடத்துல நான் இறக்கியிருக்கிறேன். அப்போ ஒரு வயசானவர் வந்து இந்த மாதிரி என்கிட்ட சொன்னார், இது வந்து குழந்தைகளுடைய பிணத்தை தின்னக்கூடிய ஒரு பிசாசு அப்படின்னு சொன்னார் அந்த பெரியவர். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அதை கேட்டு நான் பயந்துட்டு நான் அங்கேருந்து வேகமாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, அவன் எந்த அளவுடா கூட்டிட்டு போனான், ஒரு நாள் நீங்க 2 பேரும் பொண்ணு இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஏற்றிட்டு போனா நாங்க பார்த்ததே இல்லையே, அப்படியே வந்தாலும் எங்களுக்கு தெரியக்கூடிய பொண்ணுங்களை தான் நீங்க ஏத்திட்டு போறதை பார்த்துருக்கேன், இது புதுசா இருக்குது, என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடியவங்க. இவருக்கு ஒண்ணும் இப்படி இல்லையே, நீங்க நிற்கும் போது தானப்பா நான் வந்து இந்த மாதிரி கூட்டிட்டு போனேன் அப்படின்னா இவர் சொல்றாரு. அப்படியெல்லாம் நாங்க பார்த்தது இல்லையே, என்னைக்காவது ஒரு நாள் தனியா பேசிட்டு வண்டி எடுத்துட்டு போவேன், நான் போன்ல ஏதாவது பேசிக்கிட்டு போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்களும் விட்டுட்டோம். அல்லாம உன்னுடைய வண்டியில பெண்கள் ஏறி நான் பார்த்தது இல்லை. அதே மாதிரிதான் அவனும் ஒரு 1.5 மாசம் மட்டும் பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு 11:30 மணிக்கு அவன் பாட்டுக்கு எந்திக்கிறான், டக்குன்னு மாமா ஏறுமா அப்படி இப்படின்னு பேசுறான். அப்போ நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, போன்ல ஏற்ற பேசுறோம் போல இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நாங்களும் விட்டுறோம், அவனும் போயிடுறான். ஆனா இப்படி ஒரு சவாரி வருதுன்னே எங்களுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஓட்டுநர்கள் அனைத்து நபர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் நடந்திருக்கு. இதையெல்லாம் அந்த இடத்துல வந்து அவர் சொல்றாரு, இந்த மாதிரிலாம் நடந்துச்சுப்பா, கண்டிப்பா நானும் போனேன், என்ன அந்த பெரியவர் இந்த மாதிரி திட்டினாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி, அதுக்கு பிறகு நான் போகிறத நிப்பாட்டிட்டேன், அதுக்கு பிறகுதான் இவன் போனான் அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையுமே சொல்றாரு. சரி, இதோட அந்த சம்பவம் அங்க முடிஞ்சு போச்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் வந்து அவங்களுடைய குலதெய்வம், அதாவது சீவலப்பேரி சுடலமாட சாமி தாங்க. அவருடைய அந்த மண்ணை எடுத்துட்டு போய் தான் அவங்க வீட்டில், அதாவது அவங்க அக்கா இருக்கிறாங்க இல்லையா, சொந்த வீடு, அங்க வந்து கோவில், அந்த சின்ன கோவிலாட்டு வச்சு அவங்க வழிபட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சிறப்பு பூஜை ஒன்று வச்சிருக்கோம்ப்பா, நீ வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அக்கா ஃபோன் பண்ணி சொல்றாங்க. இதை கேட்டுக்கிட்டு சரி நம்ம போகலாம்னு சொல்லி குடும்பத்தோட அந்த கோயிலுக்கும் போயிருக்கிறாரு. அப்படி அந்த கோவில்ல போய் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூஜையெல்லாம் முடிச்சு அந்த சாமி வந்து ஆடுவார், அதாவது சுடலை வந்து ஆடுவாரு. அது முண்டன் சாமி தான் மேன ஆடுவாராம். அப்படி அந்த முண்டன் சாமி ஆடும்போது தான் ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னலடா, அங்க போகாதுன்னு சொன்னலடா, நீ எதுக்குடா மறுபடியும் அங்க போற அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னா, அவர் அந்த ஒரு கோயில் கொடைக்கு போனாரு, வந்தாரு, வழியில இதெல்லாம் பார்த்தாரு இல்லையா, அதை வந்து அப்படியே சொல்றாரு. நீங்க எப்ப என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஜங்ஷன்ல ஒரு வயசான பெரியவர் இருந்தாரு, பீடி இழுத்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த வயசான பெரியவர் வேற யாரும் இல்லைங்க, இந்த முண்டன் சாமி தான் அங்க இருந்திருக்கிறாரு. அவரு தாங்க இவரை வந்து விலக்கி இருக்கிறாரு, நீங்க வரக்கூடாது, இனிமேல் இந்த இதுவான் கண்ணுக்கு தட்டுப்படாது அப்படி இப்படின்லாம் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. ஆனா இந்த சம்பவத்தை இப்போ அந்த இடத்துல அந்த சாமி சொல்லுதுங்க. அப்பதான் இவருக்கு ஒரு கேள்வி மனசுக்குள்ளாடி, என்ன அப்படின்னா, அந்த பெண் யாரு, எங்க இருந்து வர்றாங்க, அதாவது திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருந்து கிளம்பி எங்க ஆட்டோல வர்றாங்க இல்லையா, ஏன் இவ்வளவு தூரம், கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் டிராவல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 12 கிலோமீட்டர் போய் எதுக்கு அந்த சுடுகாட்டுல அது இந்த மாதிரி பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த கேட்கிறாரு. அது ஒரு பெரிய கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதை பத்தி எனக்கு இப்ப விவரிக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த சாமி. ஆனா சுருக்கமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு, என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த பெண், அதாவது இவங்க பாக்குறாங்க இல்லையா, இந்த பெண் வந்து மாட்டு வண்டியில வரக்கூடியவங்க, அதுக்கு பிறகு அப்படி அந்த வண்டிகள் மாற 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 அதுவும் அப்படியே பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குமா. ஆனா அது இருக்கக்கூடிய இடம் இந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை சொல்லுது. அங்கதான் இருக்குது இந்த பேய். அதாவது இது ஒரு பேய் கிடையாது, இது ஒரு பிசாசு. குழந்தைகளை தான், அதாவது குழந்தைகளுடைய பிணத்தை சாப்பிடக்கூடிய பிசாசு. இது அங்கிருந்து டிராவல் பண்ணி வரமாங்க, இல்லைன்னா நடந்தே வரணும். இப்படி டிராவல் பண்ணி வந்து கரெக்டாக அந்த எல்கையில விட்டுக்கிட்டு அது போயிடும், அது காசெல்லாம் கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிடும், யாரையும் தொந்தரவு பண்ணாது. ஆனால் இதை வந்து தப்பான முறையில் யோசிச்சு யாராவது உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருங்க. அதாவது என்ன அப்படின்னா, அன்னைக்கு அந்த ஆட்டோ டிரைவர், இவருடைய நண்பர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன கணக்கில் உள்ளே போனார்னா, அந்த பொண்ணு சிரிச்சுது அப்படின்னு சொல்லி அவருடைய மனசுக்குள்ள ஒரு காம இச்சை உருவானதுனால அந்த பொண்ணை பின்தொடர்ந்து போயிருக்கிறாரு. அதனாலதான் அங்க வச்சு சாத்துன்னு சாத்தி இருக்குது. ஆனா என்ன அப்படின்னா, அவரை உயிரோட விட்டுருக்கு. இதுக்கு முன்னால எல்லாம், அதாவது பழங்காலத்துல யாரையும் உயிரோட விடாதான், கொன்னுரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு பிசாசு தான் இந்த வழியில டிராவல் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்குங்க. இது இப்ப இல்ல, காலகாலமா நடந்துகிட்டு இருக்குது. ஆனா அது இப்பவும் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா அது எப்படி வருது, என்ன உருவத்துல வருது அப்படிங்கிறத வந்து யாராலையும் கணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்க எல்லாம் தெய்வமா இருந்து ஏன் இதை தடுக்கலை அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிசாசுக்குன்னு வந்து சில வரங்கள் வாங்கி இருக்குது. அந்த பிசாசு சில வரத்தோட தான் இருக்குது. தெய்வீக பலமும் உண்டு,
ராட்சச பலமும் உண்டு, 2 பலமும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த பிசாசை வந்து நாங்க வந்து தொடமாட்டோம் அப்படிங்கிறது மாதிரி அந்த தெய்வங்கள் சொல்லியிருக்குது. அதுவும் அந்தந்த எல்கைக்கு உள்ளாடி அது கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வந்துகிட்டு போயிட்டு இருக்கும். யாரையும் தொந்தரவு பண்ணாது, எல்லாருக்கிட்டையும் அன்போட பழகும். அதே மாதிரி பழகிட்டு பேசிட்டு விட்டுறணும். அதுக்கு மேல ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அது ஆளை சோலி தீர்த்துரும் அப்படிங்கிறது மாதிரி இருந்தால் அந்த இடத்துல அந்த சாமி, அதாவது முண்டன் சாமி ஆடிக்கிட்டே பதில் சொல்லியிருக்கிறாரு. அன்னையில இருந்து நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணார் அப்படின்னா ஆட்டோவை வித்துடுறாரு. ஆட்டோவை வித்துட்டு ஆட்டோவில் வித்த காசை எடுத்துட்டு வந்து ஒரு கடையை ஒன்று வாடகைக்கு பிடிக்கிறாரு. காய்கறி வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ அவர் டெவலப்பர் நல்லா தான் இருந்துட்டு இருக்கிறேன். ஆனால் என்னுடைய லைஃப்லையும் என்னுடைய நண்பனுடைய லைஃப்லையும் இந்த சம்பவம் ஒரு அதிபயங்கரமாக நடந்து முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது மாதிரி தான் இதை நமக்கு அனுப்பியிருந்தாரு நம்மளுடைய ராதாகிருஷ்ணன். அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக்கை தட்டி விட்டுருங்க. லைக் நிறைய பேர் குறைவா, அதாவது பார்க்குறாங்க, லைக் பண்ண மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து லைக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ இன்னும் க்ரோத் ஆகும், நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு போகும். அதனால அதை பண்ணிடுங்க. அதாவது லைக்கை புதுசாக வரக்கூடிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.